ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 7/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரசம். இரவு 7:44 வரை. அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை மாலை 4:46 வரை. பின்பு துதியை. இன்று சித்த யோகம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 8:55 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சியாகிறார். அதனால் காலை 8:55 மேல் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷராசி அன்பர்களே, மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். கவலைகளை மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். கடன் தொல்லை, கவலை இருந்தாலும் அது தீருவதற்கு உதவியும் உங்களுக்கு கிட்டும். விவசாய விளைபொருள்களால் லாபம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு வேண்டுதல் செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். தொழில் துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இதுதான் நடக்கும் என்று மனதில் நினைத்திருப்பீர்கள். உறுதியாக அது நடக்கும். குடும்பத்தில் மறைந்தவர்களுக்காக திதி கொடுக்கும் சடங்கில் உறவினர்கள் கூடுவார்கள். மனமகிழ்ச்சி உண்டாகும். வியாபார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து மகனுடைய பணம் வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நாளின்று. ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலை 8:55 மேல் உங்களது ராசியில் உள்ள சந்திரன் மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். மனக்குழப்பங்கள் மாறிவிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய கூட்டு முயற்சி வெற்றியாகும். திருமண தடை அகன்று சுப முகூர்த்தத்துக்கான தேதிகள் குறிப்பீர்கள். குழந்தைக்காக ஏங்கியவர்களுக்கும் பலவிதமான வேண்டுதல் பரிகாரம் செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இனிப்பு வழங்கி மகிழ்வீர்கள். அயல் நாட்டு தொடர்பு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். மனமகிழ்ச்சியுடன் தனவரவு தனலாபம் உண்டு. மிதனராசி அன்பர்களே, செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். சுபகாரியத்திற்காகவும், விரய செலவிற்காகவும், பயண செலவிற்காகவும், கல்வி கட்டண செலவிற்காகவும், புதிய தொழில் தொடங்குவதற்காகவும், வேலையாட்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்காகவும் இப்படிப்பட்ட பலவிதமான செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். புதிய கட்டிடத் தொழில்கள் வாய்ப்புகள் உருவாகும். கட்டுமான பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உலோகப் பொருள்களால், உணவுப் பொருள்களால், பட்டறை பொருள்களால் அதிகமாக லாபமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். லாபஸ்தானாதிபதி 11 11 வலுவாக ஆட்சி பெற்றுள்ளார். வரவுகள் பல விதத்தில் வந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். சிந்தித்தே செயல்படவும். கடகராசி என்பர்களே, யோகமான நாள். 11ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கையால் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். பெண்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கவும். பழி பாவத்திற்கு ஆளாக வேண்டி வரும். ராஜயோகம் உண்டு. 5 கிரக சேர்க்கையால் தலைமை பொறுப்பு வந்து சேரும். பெரிய யோகம், சம்பள உயர்வு கிடைக்கும். நீண்ட கால கோரிக்கை வெற்றி பெறும். கனவு என்று நினைத்தது நனவாகும். வாகனம் வாங்க எண்ணியது நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும். திடீர் சொத்துக்கள் வந்து சேரும். வியாபார லாபம் இரட்டிப்பாகும். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் நிறை. சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் கிடைக்கும் நாள். எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். 7ஆம் இடத்தில் சனி. சற்று எதிலும் பின்னோக்கி செல்வீர்கள். அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சில விஷயத்தில் கோட்டை விடுவீர்கள். அப்புறம் பார்க்கலாம் என்று தள்ளி வைக்கும்போது தனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பை இழந்துவிடும் சூழ்நிலையும் உருவாகும். 8ஆம் இடத்தில் ராகு. நினைத்ததை முடிக்க பேராசை வரும். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். 9ஆம் இடத்திலுள்ள செவ்வாய் பலமாகவும் ஆட்சியுடனும் இருப்பதால் தலைமை பொறுப்புகள், பதவி உயர்வு, திடீர் அரசு வேலை வாய்ப்பு, மருத்துவத்தில் புதிய தலைமை பொறுப்பு, மருத்துவர் ஆகும் யோகம், அரசால் ஆதாயம், IAS ஆகும் யோகம் போன்ற யோகங்கள் வந்து சேரும். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும்.
மகிழ்ச்சி பெருகும். தொழில் லாபம், வியாபார லாபம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, தந்தை வழி நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டாகும். சேமிப்பு கூடும். வங்கி பணிகளில் தலைமை பொறுப்பு வந்து சேரும். 9ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, 10ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சற்று தடுமாற்றம் உண்டாகும். எனினும் விழித்துக் கொள்வீர்கள். கட்டிட வேலை சிறப்பாக நடக்கும். சொந்தமாக வீடு கட்டும் பணி பிறரின் உதவியால் வெற்றி பெறும். ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு, தலைமை பதவி கிட்டும். வங்கியில் முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வியாபாரம் செழிப்பாகும். கணினி போன்ற துறைகளில் வேலை செய்வோருக்கு அயல்நாடு செல்லும் யோகம் உண்டு. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தங்கைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். மறைந்த தாயாரால் சொத்து கைவரும் யோகம் உண்டாகும். மகிழ்ச்சி பெருகும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டு. காலை 8:55 வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலை 9 மணிக்கு மேல் எதிர்பாராத மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வரும். இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். மேலதிகாரிகளின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். வேலையாட்களிடம் சற்று கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு பிபியை சமமாக வைக்க உதவும். திடீர் கோபம் கண்ணை மறைக்கும். கவனமாக நிதானமாக செயல்பட்டு வரவும். அஞ்சல் துறையில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிட்டும். உணவு தொழில்களில் மிகுந்த லாபம் உண்டு. பரம்பரை தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். தாய்மாமன் வழி பணவரவு கிட்டும். திடீர் திருமணம் கைகூடும். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, காலை 8:55 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. எனினும் கவலைப்பட வேண்டியது இல்லை. வழக்கம்போல் அனைத்தும் நன்றாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்கள் உங்களை கேலி கிண்டல் செய்வார்கள். 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன் என்னும் 5 கிரக சேர்க்கை. காலை 8:55 மேல் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. கடன் தொல்லை சற்று அலட்டி கொண்டிருக்கும். தேவையில்லாத டென்ஷன், கவலை உண்டாகும். கோபமாக திட்டுவீர்கள். 2 நாட்கள் அப்படி இருக்கும். எனினும் கடன் உதவி கிட்டும். வியாபாரத்தில் சற்று கவனம் செலுத்தவும். வியாபார லாபம் உண்டாகும். கட்டுமான பொருள்கள் சேதம் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல் வலி, மனவலி சற்று அலட்டும். சமாதானமாக நிதானமாக இருக்க நன்மைகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி பெருகும் நாளென்று அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். உடல் உபாதைகள் சற்று அலட்டும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். எதிர்பாராத மனிதரை சந்திப்பதன் மூலம் மனமகிழ்ச்சி கிட்டும். திடீர் நண்பரின் உதவியால் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும். அயல் நாட்டு உதவி கிடைக்கும். பணப்புழக்கம் சற்று அதிகமாகும். நண்பர்களின் உதவியால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சகோதரியின் திருமணத்திற்காக அதிக பணச்செலவு செய்வீர்கள். வீண் வார்த்தைகளால் அவமானப்பட வேண்டிய நிலைமை வராமல் பார்த்து கொள்ளவும். எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் பணம் அதிகமாக செலவாகும் சூழ்நிலை உருவாகும். திடீர் செய்தியால் சற்று மன வருத்தம் உண்டாகும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தனவரவு, தனலாபம், வியாபார லாபம் உண்டு. மகர ராசி அன்பர்களே, பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். சட்ட பிரச்சனைகள் சாதகமாக அமையும். எவ்வளவு உழைத்து கொட்டினாலும் நல்ல பெயர் கிடைப்பதில்லையே என ஏங்குவீர்கள். பணம் கையில் நிற்பதில்லையே என மன வருத்தம் கொள்வீர்கள். மனைவியை திருப்தி செய்ய பாடாய்ப்படுவீர்கள். நண்பர்களால் கூட்டு தொழில், புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அயல்நாடு செல்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். அரசு தொழிலில் சற்று இழுபறி நிலை உண்டு. கால்நடைகளால் ஆதாயமும் லாபமும் வந்து சேரும். குடும்பத்தில் மூத்த பிள்ளை நீங்கள் என்றால் பண விஷயத்தில் சிரமப்பட வேண்டி வரும். மறைமுக எதிரி தொல்லை சற்று அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக சற்று கவலை வரும். வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகும். கும்பராசி அன்பர்களே, செல்வாக்கு அதிகமாகும். ஆன்மீக பணிகளில் பாராட்டும் மனநிறைவும் கிட்டும். ஆலய திருப்பணிகள் நன்றாக இருக்கும். ஆலய தரிசனத்திற்காக குடும்பத்துடன் பயணம் செய்வீர்கள். சற்றே உடல் உபாதைகள் சற்று சிரமத்தை தரும். தாயாரின் உடல் நலனின் அக்கறை தேவை. பெரிய பொறுப்புகள் குடும்பத்தில் வந்து சேரும். அதிகமான செலவுகள் செய்ய வேண்டி வரும். இளைய சகோதரனுக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் வேலை வாய்ப்பு அமையும். சட்ட சிக்கல் வெற்றி பெறும். மனைவி வழி மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக பெரிய மனிதரின் உதவி கிட்டும். கேஸ் வழக்கு சாதகமாகும்.
குடும்ப பிரச்சனை தீரும். தனலாபம், வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகும். மீனராசி அன்பர்களே, கனவுகள் நனவாகும். 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயின் ஆட்சி பலத்தால் குடும்பத்தில் மீனாட்சி ஆட்சி நடக்கும். தனவரவு கூடும். மனைவிக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் திரும்ப வருவார்கள். மகிழ்ச்சியான செய்தி வரும். தாயாரால் ஏற்பட்ட சங்கடம் தீரும். தாயால் தனவரவு வந்து சேரும். தனவரவு, வியாபார லாபம் இரட்டிப்பாகும். புதிய கம்பெனி தொடங்குவீர்கள். உடன் பிறந்தவர்களால் தனவரவு இருந்தாலும் பண உதவி கிட்டும். மருத்துவ தொழிலில் லாபம் அதிகமாகும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் பிறரின் உதவியும் கிட்டும். பிரிந்து போனவர்கள் திரும்ப வருவார்கள். பணமும் பரிசும் தருவார்கள். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.